இன்னைக்கு நம்ம நிலத்துல வெண்டைக்காய் விதை வந்து நூந்த போறோம். அதுக்கு என்னென்னலாம் வேலை பண்றோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். முதல்ல ஏர் மாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்வா வந்து ஓட்டிருந்தோம். அந்த கால்வாவை இப்போ அகலப்படுத்திக்கிறோம், தண்ணி நல்லா பாயணும் அப்படின்றதுக்காக. கால்வாவை அகலப்படுத்தின அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணு மஞ்சா வந்து கட்டிக்கிறோம். எதுக்காக மூணு மஞ்சா வந்து கட்டுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 மஞ்சா நம்ம கட்ட சொல்ல தண்ணி வந்து சீக்கிரமா வந்து பாயும். அதே போல 3 மஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா பாயும். முன்னாடி நம்ம எப்படி மூணு மஞ்சா கட்டணுமோ அதே போல பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா 3 மஞ்சா நம்ம கட்டிக்கணும். அப்பதான் தண்ணி ரொட்டேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 மஞ்சுக்குள்ளேயே சுத்தம் சதுரமா வந்து ஊறும். அடுத்ததான் 3 மஞ்சு கட்டி முடிச்ச அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு மேல காலை வச்சு மண்ணு லைட்டா தள்ளி விட்டுறோம், சதுரம் பண்றோம். இது எதுக்காக பண்றோம்னா மஞ்சு ஓவர் ஹைட்டா இருந்தானா தண்ணி பட்டாலும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஊறாது. இப்படி நம்ம உடைச்சு விட்டோம்னா ஃபுல்லா வந்து ஊறும். அதுக்காக முதல்ல விதை நூந்துறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சை வந்து உடைச்சு விட்டுக்கிறோம். இப்போ எல்லா வேலையும் வந்து முடிஞ்சு விதை நூந்த வேண்டியதுதான். உங்களுக்கே வந்து தெரியும் நம்ம எந்த விதை போட்டாலும் ஃபர்ஸ்ட் சூரியனை தான் வணங்கிட்டு அதுக்கப்புறம் விதை வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கீழே ப்ளே பட்டன்ல வந்து தரேன். மறக்காம எல்லாரும் ஃபுல் வீடியோ வந்து பாருங்க நண்பா. எனக்காக இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சிட்டோம், வேலை வந்து முடிஞ்சு.